இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு 9 மணிலேருந்து ஆரம்பிக்குது. என்னுடைய அம்மா வயிற்றுல பிறக்காத புள்ள நான். எங்கள் பெரியம்மா எங்கள் அம்மாவுக்கு அக்கா பாய் அம்மா லக்ஷ்மி பாய். இன்னைக்கு லக்ஷ்மி பாய் எல்லாம் பாய்னு அவ்வளோ அருமையாக கூப்பிடுவாங்க. 93 ப்ளஸ் நடக்குது. பாருங்க அம்மா பாருங்க முட்டா கொடுக்குறாங்க பாருங்க. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவங்க வயிற்றுல பிறக்கலனால அந்த பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சிருக்குது. அடியன் சேகர் அவன் அந்த அம்மா கையால் எவ்வளோ நாள் சாப்பிட்டு இருக்கிற. இந்த உடம்பே அந்த அம்மாவால தான். பெற்ற தாய் இவங்க பெறாத தாய். லீவ் ஆனா அவங்க வீட்டுக்கு நான் போயிடுவேன். கடவுள் தான் பாரு, கடவுள் தான் காப்பாத்தினாரு. எந்த அளவுக்கு அந்த அம்மா பாரு. எனக்கு சிவன் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ தீர்த்தத்தை எடுத்துன்னு போய் கொடுக்குற வரைக்கும் 2 ஜீவன் உனக்காக காத்துன்னு இருக்கோன்னு. நான் பல மாசத்துக்கு முன்னாடியே சிவபெருமான் எனக்கு சொன்னதை அப்படியே நான் என்னுடைய சகோதரிகளாக கூட சொன்னேன். தீர்த்தம் போய் அவங்க கையில சேர்ற வரைக்கும் அவங்க நிச்சயமா இருப்பாங்கன்னு சிவபெருமான் எனக்கு அருளி எடுத்து எல்லாருக்குமே சொல்றேன். அதே மாதிரி அந்த நாள் இன்னைக்கு பாருங்க, சித்ரா பௌர்ணமி நாள். நாளைக்கு அந்த பாக்கியத்தை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளோ மகிழ்ச்சி அந்த அம்மா எனக்கு பார்த்த ஒன்றுமே. தீர்த்தமா ராமேஸ்வரம் தீர்த்தம், காசி தீர்த்தம் அப்படியே வாங்கிக்கோமா. ராமேஸ்வரம் உங்களுக்கோசமே போயிட்டு வந்தது. 2 பேருமே அந்த பாக்கியம் கட்டிக்குது.